எதிர்நீச்சல் சீரியல் விட்டு கனிகா அவர்கள் விலகினதற்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த சீரியல்ல அன்பரசி கேரக்டர் பண்ணக்கூடிய ஷெரீன் அவர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். எதிர்நீச்சல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு சீரியல் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு சீரியல்ல ஆக்ட்ரஸ் கனிகா அவர்கள் ஈஸ்வரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் அவங்க இந்த சீரியலை விட்டு விலகுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே ரசிகர்கள் எல்லாரும் அந்த சீரியல்ல நடிக்கிறவங்கள்ட்ட அவங்க ஏன் விலகி இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல அந்த சீரியல்ல அன்பரசி கேரக்டர் பண்ணக்கூடிய ஷெரீன் அவர்கள்ட்டயுமே கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களோட லைவ்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களாகிய எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். அந்த ஒரு சீரியல்ல நான் நடிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த சீரியல் அவ்வளோ ஹிட்டான சீரியல். அதுல எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த சீரியல்ல ஈஸ்வரி அம்மா கூட நான் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கேன். அண்ட் ப்ரொஃபஷனலாவும் சரி, பர்சனலாவும் சரி, அவங்க என்ன ஒரு பொண்ணு மாரி தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஈஸ்வரி அம்மா ஏன் இந்த கேரக்டர் விட்டு போறாங்க? அவங்களுக்கு ஏதாவது டைரக்டர் கூட சண்டையா? இல்ல டீம்ல ஏதாவது பிரச்சனையா? வேற எதுவும் காரணமா? அப்படின்னு நெறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த மாரிலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அங்க செட் வந்து எப்போதுமே கலகலப்பா இருக்கும். ரொம்பவே ஜாலியா இருக்கும். நாங்க எல்லாருமே ஏதாவது ஒரு குறும்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த மாரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஈஸ்வரி அம்மாவுக்கு பர்சனலா ஒரு சில வொர்க்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க துபாய்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கம்பெனிக்காக தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சீரியல குயிட் பண்ற மாரி ஒரு நிலைமை இருக்கு. கம்ப்ளீட்டா அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மீண்டு வந்தாலும் அது ஆச்சரியத்தை கிடையாது. கம்ப்ளீட்டா அவங்க சீரியல விட்டு போறாங்களா? இல்ல மறுபடியும் அவங்க அந்த சீரியல்ல என்ட்ரி குடுப்பாங்களா? அப்படிங்கிறது டைரக்டர் சாருக்கும், ஈஸ்வரி அம்மாவுக்கும் மட்டும் தான் தெரியும். கண்டிப்பா ஈஸ்வரி அம்மாவ இந்த ஒரு சீரியல்ல நாங்க ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். ஏன்னா, ஒரு குடும்பமா தான் நாங்க வாழ்ந்திருக்கோம். அவ்வளோ எமோஷனல் பாண்டிங்கா இருந்தோம். இப்ப அவங்க இனிமேல் இந்த சீரியல்ல இல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. அண்ட் ஈஸ்வரி கேரக்டர புதுசா யாரு பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல அப்படின்னு ரீசென்ட்டா அவங்களோட சோசியல் மீடியா லைவ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, கூலி படத்தோட ஓடிடி எப்ப அப்படிங்கிற ரிசல்ட் வந்து சமீபத்தில வெளியாகி இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. உலகம் முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் வெளியாகி இருந்துச்சு. ஆனா மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் இப்போ வரைக்கும் அந்த படம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட வசூலுமே இப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மிக்ஸ்டு ரிவ்யூஸால பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த படம் அடுத்தடுத்து மிகப்பெரிய சாதனை புரியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா சாதனையுமே தொடுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்திருக்கு. இந்த ஒரு நிலையில இந்த படத்தோட ஓடிடி யார் வாங்கியிருக்கா, எப்ப ரிலீஸ் அப்படிங்கிற தகவல்லாம் கிடைச்சிருக்கு. அமேசான் பிரைம் தான் இந்த படத்தோட ஓடிடியை வாங்கியிருக்காங்க. மேலும் ஸ்டார்டிங்ல அவங்க பிளான் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர்ல இந்த படத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. பட் படம் இப்ப கலவையான விமர்சனம் பெறவே செப்டம்பரோட முதல் வாரத்திலேயே இந்த படம் ஓடிடியில வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இது ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. நீங்க கூலி படம் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்கு? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.